Welcome to Shanmugam IAS Academy. We are going to see Hindu headlines. Date 19 and 20 September 2021. First news. CJ call for Indianizing legal system. அப்படின்னா சிஜே வந்துட்டு பார்த்திங்கன்னா சிஜே ரமணன் இந்தியாவோட சிஜே வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரமணன் சார். அவர் வந்துட்டு இந்தியாவில் இருக்க ஜஸ்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டியனைஸ் பண்ணணும். அதாவது ஜஸ்டிஸோட ஜுடிஷியரியோட ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா இண்டியனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஜஸ்டிஸ் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோயிங் பிரிட்டிஷோட ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட ப்ரொசீஜர் வந்து ரொம்ப லாங் பீரியட், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இது வந்து இந்தியன் பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா புவர் பீப்புள், அதாவது இந்தியாவில் இருக்க புவர் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ்க்கு வந்துட்டு ரொம்ப நாள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப காலம் வந்துட்டு அந்த ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது இந்தியன் ஜஸ்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டியனைஸ் பண்ணணும். ப்ரொசீஜர் இந்தியன் ஜுடிஷியரியோட ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா இண்டியனைசிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து மெனி ஃபாரின் கான்ஸ்டியூஷனோட கம்பைலைசேஷன் தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் கிங்டம் கிட்டேருந்து எடுத்திருக்கோம். அதே சமயத்தில் லீகல் சிஸ்டத்தையும் வந்து யுனைடெட் கிங்டம்கிட்டேருந்து தான் நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டும் லீகல் சிஸ்டத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் வந்து ஜுடிஷியரியில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பிரிட்டிஷ் ஜுடிஷியரிக்கு கீழே இருக்குது. ஸோ வந்து இதுக்கு கீழே இருக்கிற ப்ரொசீஜர் தான் வந்து இந்தியன் ஜுடிஷியல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஏலியன் ஃபார் இண்டியன்ஸாக இருக்குது. ஸோ வந்து இந்தியன் நேச்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி லீகல் சிஸ்டம் அதோட ப்ரொசீஜர் எல்லாம் மாற்றணும்னு சொல்லி ரமணன் சார் வந்து பேசியிருக்காரு. சிஜேஐ வந்து பேசியிருக்காரு. ஒரு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீகலாக வந்துட்டு ஒரு ஃபார்மர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேமிலி இஷ்யூவை வந்து ஃபேமிலி டிஸ்பியூட்டை வந்துட்டு அவங்க வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நாள் வந்துட்டு ஆர்கியூ பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஜுடிஷியரியோட லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி பீப்புள், அதாவது ஆர்டினரி பீப்புள் அண்ட் புவர் பீப்புளுக்கு புரிகிற மாதிரி இல்லை. ஸோ வந்துட்டு அந்த ஒரு இஷ்யூ வந்து சொல்கிறாரு. புவர் பீப்புளுக்கும் ஆர்டினரி பீப்புளுக்கும் ஜுடிஷியரியோட லீகலாக அவங்க வந்துட்டு வாதாடுறது வந்து பார்த்திங்கன்னா லீகல் இஷ்யூஸ் அவங்க பேசுகிறது இன் கோர்ட்டில் அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா புவர் பீப்புளுக்கும் ஆர்டினரி பீப்புளுக்கும் புரியாத மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து புவர் பீப்புள், அதுக்கப்புறம் வந்து வெரி ரூரல் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூக்காக வந்தாங்கன்னா அவங்க வந்து நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது பிகாஸ் ஆஃப் இந்த இஷ்யூஸால் ப்ரொசீஜர் இஷ்யூஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் அவேர்னஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஜுடிஷியரியில். அது எல்லாத்தையும் வந்து பேசியிருக்காரு. இந்த இஷ்யூஸால் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டிலே ஆகுது. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இது எல்லாமே வந்து சிஜிஐ வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பேசியிருக்காரு. ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணணும், மொத்தமாக லீகல் சிஸ்டத்தையே வந்து இண்டியனைஸாக மாற்றணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டத்தில் இருக்க சில ப்ராப்ளம்ஸ், பெண்டிங் கேசஸ், ஆல்ரெடி நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோவிடால் இன்னியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்டிங் கேசஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இந்தியன் லீகல் சிஸ்டம் வந்து சம்பே கரப்டட் அப்படிங்கிற இஷ்யூஸ் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் லெவலில் வந்து கரப்ஷன் கிடையாது.
லா வந்துட்டு லேட் ஆகும், அதுதான் வந்து பெரிய ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. ஏன் இந்த லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஜுடிஷியல் லாங்குவேஜ் வந்து காமன் பீப்புளுக்கு புரியாது. ஸோ வந்து இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் வந்து அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா 300 pages 500 pages இருக்கும். ஸோ வந்து இதை வந்து காமன் மேன் வந்து ஆக்சஸ் பண்ணி படித்து புரிஞ்சுக்க முடியாது, அது ஒரு இஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் அக்யூஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப லாங் பீரியட் எடுக்குது, இது ஒரு ப்ராப்ளம். லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நம்மளுக்கு வந்து ஜுடிஷியரி பற்றி அவேர்னஸ் கம்மி, அதில் வந்துட்டு எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக போகலாம், என்ன மாதிரி பண்ணலாம், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஆர்டினரி பீப்புளுக்கு தெரியாது, அது ஒரு லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இஷ்யூவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளுக்கும் கோர்ட்டுக்கும் இடையில இருக்க கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். பீப்புளுக்கும் கோர்ட்டுக்கும் இடையில வந்துட்டு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்துட்டு இதுதான் வந்து இந்தியன் லீகல் சிஸ்டத்தில் இஷ்யூ இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி ஜுடிஷியல் சிஸ்டத்தை வந்து பீப்புள் ஃப்ரெண்ட்லி சிஸ்டமாக மாற்றிட்டு அதை வந்து இந்தியனைஸ் பண்ணணும்னு சொல்லி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து இந்த நியூஸில் பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் எக்ஸ்க்ளூடட் ஆஸ் செகண்டரி ஸ்கூல் ரீஓப்பனிங் இன் ஆப்கான். ஆப்கானில் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் தாலிபான் கவர்மெண்ட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. தாலிபான் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து விமனுக்கு வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை எங்களோட கவர்மெண்ட்லன்னு சொல்லி வேர்ல்டு லெவலில் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆகிருக்கு. அந்த ஸ்கூல் ரீஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மேல் டீச்சர்ஸையும் பாய்ஸையும் மட்டும்தான் கிளாஸ் ரூமுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் டீச்சர்ஸும் கேர்ள்ஸும் வந்து அலோவ் பண்ணப்படல. மேல் டீச்சர்ஸ் அண்ட் பாய்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஆப்கான் ஸ்கூலில் செகண்டரி ஸ்கூல்ஸில் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போ இருக்க இஷ்யூ. ஸோ வந்து தாலிபான்ஸ் வந்து என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் உமன்ஸ்க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் தரமாட்டோம், நாங்கள் வந்து லிபரலாக இருப்போம்னு வந்து இப்போ ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. கரண்ட் பீரியடில் 1990s ஆல்ரெடி வந்து தாலிபான் வந்து ஒரு தடவை ஆப்கானில் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கவர்மெண்ட் ஃபார்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா விமன் வந்து க்ரூயலாக ட்ரீட் பட்டாங்க. நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் இருந்துச்சு விமென்ஸ்க்கு. அதே மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ இருக்காதுன்னு சொல்லி தாலிபான்ஸ் ஆர்கியூ பண்ணாங்க. பட் சேம் தான் அவங்க இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி நியூஸில் வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு இது இஷ்யூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அஃபேர் அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரி வந்து ஆப்கான் கவர்மெண்ட் கீழே இருந்துச்சு. அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டிபார்ட்மெண்ட் நியூட்ரியஸ் ஃபார் என்ஃபோர்ஸிங் ஸ்ட்ரிக்ட் ரிலீஜியஸ் டாக்ட்ரைன் டியூரிங் தேயர் ஃபர்ஸ்ட் ரூல் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்க தாலிபான் கவர்மெண்ட். ஸோ வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா விமனோட லிபர்ட்டிக்கு வந்து எகெயின்ஸ்டாக இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வேர்ல்டு லெவலில் ஃபண்டமெண்டல் ரைட்னு ஒரு குவாரம் இருக்குது. அந்த குவாரம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு த பர்த் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன், ஃப்ரீடம், ஸ்பீக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக வேர்ல்டு லெவலில் யூஎனுக்கு கீழே இருக்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும் கொடுக்கப்படுது. ஸோ வந்து இது எல்லாமே வந்து ஆப்கானில் வந்துட்டு மறுக்கப்படுறனால இப்போ இஷ்யூவாக இருக்குது. தாலிபான்ஸ்னால் யாருன்னா, தாலிபானோட லிட்ரல் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாங்குவேஜில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது தான் மீனிங். அவங்க எப்படி எமர்ஜ் ஆனாங்கன்னா, நார்தன் பாகிஸ்தானில் 1990s அவங்க எமர்ஜ் ஆனாங்க. சோவியத் ட்ரூப் வந்து ஆப்கானிஸ்தானோட வார் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் 1990 வந்துட்டு தாலிபான்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு தாலிபான் அப்படிங்கிற ஒரு குரூப்ஸ் வந்து பெருசாக எமர்ஜ் ஆனாங்க. திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் தாலிபான். இப்போ வந்துட்டு விமனோட ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் கண்ட்ரோல் பண்ணப்படுது. இதுதான் இந்த நியூஸோட இஷ்யூ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு சப்ஸ்டியூட் ஃபார் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அப்படின்னு ஒன்று வந்து நியூவாக இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் இன்வென்ஷன்.
இந்த இன்வென்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்க சயின்ஸுக்காக இப்போ ஐஐடி இருக்கிற மாதிரி சயின்ஸுக்கு வந்துட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்னு ஒரு காலேஜ் இருக்குது. அது வந்து பெங்களூரில் இருக்குது. ஸோ இது வந்து ஈக்குவல் டு ஐஐடி. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பிளாஸ்டிக்குக்காக ஒரு சப்ஸ்டியூட் ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து டெவலப்டு பாலிமர் யூஸிங் நான் ஈடபிள் ஆயில், அதுக்கப்புறம் செல்லோஸ், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ஸ்டேபிள், இது எல்லாம் யூஸ் பண்ணிட்டு பிளாஸ்டிக்கு சப்ஸ்டியூட் ஃபார் பிளாஸ்டிக் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கேஸ்டர் ஆயில், அதுக்கப்புறம் ஜஸ்ட்ரோபா ஆயில், அதுக்கப்புறம் நீம் ஆயில், இது எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் சப்ஸ்டியூட், அதாவது டீக்ரேடபிள் பிளாஸ்டிக் இப்போ இவங்க ஃபைன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டீக்ரேடபிள் பிளாஸ்டிக். ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் வந்து அவங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க, இன்னோவேஷன் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து 1950s தான் பிளாஸ்டிக் வந்து இன்னோவேஷன் பண்ணாங்க, இன்வென்ட் பண்ணாங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா 8.3 பில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வெறும் 60% பிளாஸ்டிக் தான் வந்துட்டு ரீயூசபிள், 60% பிளாஸ்டிக் வந்துட்டு எண்டப் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பேக்ஸும் அதுக்கப்புறம் வந்துட்டு யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்கும் தான் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு என்விரான்மெண்ட்டை வந்து டிகிரேட் பண்ணும். ஸோ இந்த 2 பிளாஸ்டிக்குக்காகவும் தான் இந்த இன்ஸ்டியூட் வந்து இந்த பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்கை வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வாட்டர் பாட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர் செகண்டுக்கு மில்லியன் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து எல்லாரும் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எர்த் அண்ட் ஓஷன் இதோட என்விரான்மெண்ட்டை வந்து டிகிரேட் பண்ணுது. ஸோ இதையெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தா தான் ரெடியூஸ் ஆகும். ஸோ வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து இந்த இன்வென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் வந்து பேட் பேங்க்ஸ் அப்படின்னா என்னன்னா நேஷ்னல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படிங்கிறதா பேட் பேங்க். அதாவது பேங்க்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ஸுக்கு வந்து நிறையா பேட் டெபிட் இருக்கும். அந்த பேட் டெபிட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேட் டெபிட்ஸ்க்கு வந்துட்டு அசட் வந்துட்டு இம்மூவபிள், அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட்னு சொல்லுவாங்க. இந்த அசட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்துட்டு செல் பண்ணிடுவாங்க அந்த பேங்க்கு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி என்ன பண்ணுன்னா நேஷ்னல் பேட் பேங்க், அதோட பேர் தான் பேட் பேங்க்ஸ். ஸோ அந்த பேட் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அசட்டை நான் பர்ஃபார்மிங் அசட்டாக மாற்றிட்டு ஒரு ப்ராஃபிட் வர மாதிரி பண்ணுவாங்க, இல்லை திரும்பவும் சேல் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களோட வேலை. ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்பிட்வீன் பேங்க்ஸ்குள்ளே தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இது ப்ரைவேட் செக்டார்ஸ் எல்லாருமே பேங்க் செக்டார்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பை வந்துட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த குரூப் எதுக்காகனா நான் பர்ஃபார்மிங் அசட்டை வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக பண்ணுறதுக்கு தான் அந்த குரூப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது. இதில் வந்துட்டு பிஎஸ்பி பேங்க்ஸ் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 50% ஓனர்ஷிப் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் இந்த பேங்க்கோட, இந்த கம்பெனியோட ரூல்ஸ் படி. இந்த நான் பர்ஃபார்மிங் அசட் வந்து பார்த்திங்கன்னா இன்கார்பரேட் அண்டர் கம்பெனி ஆக்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டு ஆர்பிஐ வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பேங்க்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 30,600 crores வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கேரண்டி பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டிஸ். எதுக்காகனா
இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசட்டை வந்துட்டு பர்ஃபார்மிங்காக மாற்ற போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக கவர்மெண்ட் வந்துட்டு இந்த இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 15% மட்டும்தான் பேங்க்ஸுக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இதுதான் வந்து இந்த பேட் பேங்க்ஸ் பற்றி நியூஸ் வந்திருக்கு. NRC இஸ் த ஃபைனல் ரூரல் அஸ்ஸாம் ஃபாரினர் ட்ரிபியூனல். ரூரல் அஸ்ஸாம் ஃபாரினர் ட்ரிபியூனல் என்ன ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரேஷன் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு ரூலுக்கு கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா அதுதான் வந்துட்டு ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா அஸ்ஸாம் அக்கார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1971 பங்களாதேஷ்லேருந்து, அதாவது அப்போது 1971 ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்போ பேர் பங்களாதேஷ்க்கு. ஸோ அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து அஸ்ஸாமுக்கு நிறையா இமிக்ரேஷன் வந்தாங்க. ஸோ இந்த இமிக்ரேஷன் பர்சன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க வந்து நான் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ வந்து அவங்க சிட்டிசன்ஸ் கிடையாது. ஸோ அவங்க வந்து நான் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா 1971. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வார் நடந்தது, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் நடந்து அதுக்கப்புறம் பங்களாதேஷ் கிரியேட் ஆச்சு. ஸோ வந்து இந்த இமிக்ரேட் ஆனவங்க திரும்ப பங்களாதேஷ்க்கு திரும்பி போகாமல் அஸ்ஸாம்லேயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு அஸ்ஸாம் அக்கார்ட் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ கிரியேட் ஆச்சு. அஸ்ஸாம் அக்கார்ட்னா என்னென்னா, நார்மல் அஸ்ஸாம் சிட்டிசன்ஸ்க்கும் இந்த இமிக்ரேஷன் பீப்புளுக்கும் இடையில வந்துட்டு நிறையா வந்துட்டு இஷ்யூஸ் போச்சு. அந்த இஷ்யூஸ் தான் வந்துட்டு இப்போ இருக்கிற இந்த ட்ரிபுனல் கேஸாக மாறிச்சு. இதில் என்னென்னா, இந்த இமிக்ரெண்ட் பீப்புளை வந்துட்டு நார்மல் அஸ்ஸாம் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா வந்துட்டு இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதுதான் அஸ்ஸாம் அக்கார்ட். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இமிக்ரேட் ஆகி வந்துட்டு அவங்க ரொம்ப வருஷம் இந்தியாவில் இருக்காங்க. அவங்கள பங்களாதேஷுக்கும் போக சொல்ல முடியல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ்க்கு மேலே இந்தியாவில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பங்களாதேஷ்லேருந்து இமிக்ரேட் ஆகி இங்கே வந்துட்டாங்க. ஸோ இதுதான் இஷ்யூ. இதில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்துட்டு எம்ப்ளாயிவாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது போன ஜென்ரேஷனில் நிறையா பேர் எம்ப்ளாயீஸாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த இமிக்ரேஷன் பர்சன்ஸு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து அஸ்ஸாமில் இருக்குது. இதுக்கு வந்துட்டு அந்த ட்ரிபுனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரேஷன் சிட்டிசன்ஸ்க்கு கீழே அவங்க ரிஜிஸ்டர் ஆயிருந்தாங்கன்னா அவங்க வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ வந்துட்டு இஷ்யூ க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அஸ்ஸாம் அக்கார்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் வந்து பர்மனன்ட் கிடையாது. ஏன்னா வந்து அஸ்ஸாம் பீப்புள் வந்துட்டு அவங்களோட குவாட்டாஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இமிக்ரேஷன் பீப்புளும் நிறையா வராங்க, நிறையா குவாட்டாஸில் அவங்களும் வராங்க. அதனால் வந்துட்டு நிறையா ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க நிறையா வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்துட்டு இப்போ ஃபைனலாக வந்துட்டு ட்ரிபுனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஃபாரினராக இல்லையான்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரேஷன் சிட்டிசன்ஸ் கீழே ரிஜிஸ்டர் ஆயிருந்தாங்கன்னா அவங்க ஃபாரினர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த நியூஸ். அடுத்து வந்து ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரோ. டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரோ. அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு இண்டிஜினியஸாக வந்து இன்வென்ஷன் பண்ணுறது. எதுக்காகனா ஆர்மிக்காக இன்வென்ஷன் பண்ணுறது தான் ட்ரோ. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 மிசைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெலினா அப்படிங்கிற ஒரு மிசைல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிசைல் வந்துட்டு ஹெலினாவை வந்துட்டு ஹெலிகாப்டர்ஸில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லைட் வெயிட் ஹெலிகாப்டர்ஸ். இந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி இண்டிஜினியஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த மிசைல்ஸ் வந்துட்டு இந்த ஹெலிகாப்டரில் ஃபிக்ஸ் பண்ணனால உங்களுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு ஹெல்ப்பாக இருக்குது. ஹெலிகாப்டர்ஸ் லான்ச்டு நாக் ஆன்டி டேங்க் கைடு மிசைல். அதாவது இந்த மிசைல்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாக் ஆன்டி கைடட் மிசைல்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மிசைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த நியூஸ். இது வந்து எக்கனாமிக்கலி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. எக்கனாமிக்கல் காஸ்ட், அதாவது இந்த ஹெலிகாப்டர்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து எக்கனாமிக்கல் கன்வீனியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரோ.
ட்ரோனா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1950s டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இந்தியன் ரிசர்ச் ஆர்கனைசேஷனும், அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மி அண்ட் டாக்டர் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற 2 ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா அமால்கமேஷன் ஆகி ட்ரோ வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஆப்கானிஸ்தானில் வந்துட்டு இந்தியா வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 பில்லியன் அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ வந்து தாலிபான் கவர்மெண்ட்ஸ் வந்துட்டதால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டினியூ ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு query வச்சுருந்தாங்க. அந்த queryக்கு வந்து கட்கரி வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஆப்கானிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரோட்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க, பார்லிமெண்ட் பில்ட் பண்ணாங்க, நிறைய டேம்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் வந்துட்டு ஆப்கானிஸ்தானை வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேஷன் கொண்டு வந்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா தாலிபான்ஸோட கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்கு. இதனால இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணல, இதுக்கு மேலேயும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கட்கரி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதுதான் இந்த நியூஸ். அடுத்த நியூஸ் வந்து தாலிபான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா காபூலில் வந்து விமன்ஸை வந்துட்டு ஒர்க்கரை ஸ்டே ஹோம் சொல்லியிருக்காங்க. எந்த ஒர்க்கில் வந்துட்டு விமன் வந்துட்டு மென் ரீப்ளேஸ் பண்ண முடியலையோ அந்த ஒர்க்ஸுக்கு மட்டும் விமன் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. பாக்கி எல்லா விமனும் வந்துட்டு ஸ்டே ஹோம் சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஸ்கூல்ஸில் வந்து அவங்க விமனை வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு விமன் ஒர்க்கர்ஸை வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தாலிபான்ஸ் வந்து 1990s பண்ண மாதிரியே திரும்பவும் விமன் ரைட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக நிறைய இஷ்யூஸ்க்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஸ்டார்டிங் தான். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விமன் வந்துட்டு ஆப்கான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த விமன் எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்டே ஹோம் சொல்லிட்டாங்க. அதில் சில பர்டிகுலர் ஜாப்ஸ்க்கு மட்டும் விமன் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஜாப்ஸை வந்து மென்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துக்காக அவங்க வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. சில டிசைனரி ஜாப்ஸ் அந்த மாதிரி ஜாப்ஸில் வந்துட்டு விமன் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வெரி ஃபியூ விமன்ஸ் தான் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இது வந்து விமன் ரைட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக தாலிபானோட மூவாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்.